அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. இத்தனை வருஷத்தில் இந்த 16 லட்சம் கோடி என்ன பண்ணியிருக்காங்க, மாநிலங்களுக்கு கொடுக்காம பட்டை நாமம் சாட்டி அவர்களே வைத்துக் கொண்டிருக்கலாம். ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய இந்த தங்க சுரங்க வேலை. இப்போது ரோட் செஸ் அப்படின்னு சொன்னோம்னா ரோடு போகிறது மட்டும்தான் பயன்படும். எஜுகேஷ்னல் செஸ் அப்படின்னா எஜுகேஷனுக்கு மட்டும்தான் பயன்படும். நீங்கள் அதை வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதோ அல்லது அதை வாங்கி வேறு எதுக்கோ செலவு பண்ணுறதெல்லாம் பண்ண முடியும். மொத்த வரி வசூல் இருக்குல்ல, ஒன்றிய அரசு வசூலித்த பணம், அதில் செஸ்ஸும் சர்ச்சார்ஜும் எவ்வளோ வந்தது அப்படின்னா 1,19,000 கோடி. Festive Sweet Delights அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மென்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அந்த நிதிக்குழுனுடைய வருகை அது தொடர்பாக அடுத்து நம்ம அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு இஷ்யூ அது என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களோட பேசணும்னு நினச்சேன். இன்னைக்கு இந்த நிதிக்குழுனுடைய வருகை அது என்னுடைய பின்னணி அதெல்லாம் ஒரு இதில் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதனுடைய தொடர்ச்சியாக அதை வச்சுங்களேன். இப்பொழுது அதில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னால், இந்த மாதிரி நிறைய வந்து செஸ் அண்ட் சர்சார்ஜ் அப்படின்னு ஒரு வகை வரி வசூலிக்கிறதில்ல, அந்த மாதிரி வரி வசூலிக்கிறாங்க பெரிய அளவில் அப்படிங்கிறதோட அதை நிறுத்திட்டாங்க. மேலே அதை சொன்னதான் ஞாபகம் இல்லை எனக்கு. அதை பற்றி மட்டும் இன்னைக்கு பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன் அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செஸ் சர்சார்ஜ் அப்படிங்கிற அந்த வரி இருக்குல்ல, அதாவது அது கூடுதல் வரி, சாதாரண வரியை விட ஒரு கூடுதல் வரி, வரி மேல் வரி, அது மாதிரி போடுவாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் அதை கட்டுவோம். எப்படி கட்டுவோம் அப்படின்னு பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செஸ் அந்த செஸ்ன்னு அதில் போட்டிருக்கும். அதில் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு தெரியும், ஒன்றும் இல்லை ஜிஎஸ்டி கட்டுறவங்களுக்கே கூட தெரியும். அதில் என்ன இருக்குது, டெலிஃபோன் பில் கட்டுறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி அதில் கீழே ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் இருக்கும், அது வந்து அந்த செஸ்ன்னு பேர். செஸ் வந்து எதற்கு வசூலிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது நாட்டில், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பணம் வேணும். அந்த பணம் வந்து ஜென்ரல் பட்ஜெட்லேருந்து எடுக்காமல் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அதை பயன்படுத்துகிறார்களோ அவரிடமிருந்து அதை வாங்கி வந்து அதற்கு செலவு செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி விதிப்பு முறை அது. அதனால் அதை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் மேலே அதை வந்து விதிக்கிறது, விதிச்சுட்டு அதை ஒரு வரி மேல் வரி அந்த ரேட்டில் அதை வசூலிக்கணும். வசூலித்து அது எந்த பர்பஸ்க்காக அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு அந்த எதற்காக அவர் வசூலிக்கப்படுவதோ அதுக்கு மட்டும்தான் அதை செலவு பண்ணணும். அதை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, மற்ற பட்ஜெட் மாதிரி மற்ற வரி மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் செலவு பண்ணுறதுக்கு நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டு அதுக்கு செலவு பண்ணுவேன் இதுக்கு செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பட்ஜெட்டை அறிவிக்கிறது. போய் இப்போ நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்களா அதில் தான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது இதற்கு மட்டும்தான் செலவு பண்ண முடியும். இப்போது ரோட் செஸ் அப்படின்னு சொன்னோம்னா ரோடு போகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். எஜுகேஷ்னல் செஸ் அப்படின்னா எஜுகேஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நீங்கள் அதை வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதோ அல்லது அதை வாங்கி வேறு எதுக்கோ செலவு பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. அதுதான் சட்டத்தில் இருக்கிறது. இப்போ அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறிய அளவில் வந்து இந்த செஸ்ஸை வசூலிக்கலாம் அப்படிங்கிற அரசு அதிகாரம் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுனாக்கா அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒன்றிய அரசுக்கும் கொடுக்கப்பட்டிருக்காரு. அப்போ இந்த ஒன்றிய அரசு வந்து இந்த மாதிரி செஸ்ஸை வசூல் பண்ணும்பொழுது அதில் இன்னொரு கிளாஸ் இருக்குது. என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த செஸ்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக பயன்படுத்துவதற்காக வசூலிப்பதால் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யாருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை. அப்போது நம்ம வந்து ஒன்றிய அரசு வந்து வரியை வசூலித்த பிறகு அதுக்கு ஆகும் செலவை தவிர மீதியெல்லாம் வந்து எதுக்குள்ளே போகும்னு சொன்னேன், டிவிசபிள் பூல் என்று சொல்லக்கூடிய பகிர்ந்தளிக்கும் தொகுப்பு ஒன்று இருக்குது, அது உள்ளே போகும். அதுக்கப்புறம் நிதிக்குழு வந்து அதில் எவ்வளோ வந்து ஒன்றியத்துக்குன்னு சொல்லுதோ அதை எடுத்து அவர்கள் செலவு செய்து கொள்ளலாம். மாநிலங்களுக்கு எவ்வளோன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் அதை எடுத்து மாநிலங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை மாநிலங்கள் செலவு செய்யும். இப்போது இது வந்து இந்த சின்ன ஒரு விஷயமாக வைக்கப்பட்டது, அது சின்ன அமௌண்ட்டாக வரும் அப்படின்ட்டு. ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு என்னத்தை கண்டதுன்னா, தங்க சுரங்கத்தை வந்து ஒன்றிய அரசு பார்த்துருச்சு. எப்படி பார்த்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநிலங்களுக்கு வந்து இப்போ 41% நிதியை பகிர்ந்து கொடுக்குறோம். பகிர்ந்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது 2-3 வழி இருக்குது. ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து என்ன செய்யறது, டேக்ஸை வந்து வசூல் பண்ணாமல் விட்டுறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எவ்வளோ இப்போ ஜிடிபி அதனுடைய உற்பத்தி மதிப்பு இருக்கிறதோ அதில் எத்தனை விழுக்காடு வந்து டேக்ஸை வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 10 விழுக்காடு 11 விழுக்காடுக்கு தாண்டதே இல்லை. மற்ற நாடுகள் பெரிய நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து 13, 15, 18 அப்படிலாம் இருக்கும். இவர்கள் வந்து அதுக்கு மேலே அவர்கள் வந்து அதை வசூலிப்பது இல்லை. அப்போ மொத்தம் அந்த இது இருக்குது பாருங்கள், நம்ம ஜிடிபி, அந்த ஜிடிபியினுடைய மதிப்பில் நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற டேக்ஸினுடைய வேல்யூ பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா அது 11% வருது.
அதுக்கு மேலே அது போகவே இல்லை. ஆக்சுவலாக வந்து இது பல நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நிறைய உங்களுக்கு நிறைய செலவு இருக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏன் அதுக்கு வரியை வசூல் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவர்கள் வந்து அது வந்து எல்லாம் நாங்கள்லாம் இது போதும் அப்படின்னு அது ஒரு கொள்கை. என்னென்னா நிறைய வரி வசூல் பண்ணோம்னா குறைச்சலான வரியை வசூல் செய்வது, பத்தாது கடன் வாங்குவது. அப்படி அது வந்து நிறைய வரி வசூல் பண்ணி தான் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெரிய நிறுவனங்கள் மீது அவர்கள் சம்பாதிக்கிற வருமானம் இருக்குல்ல, ஈட்டும் லாபம், அந்த வருமானத்தின் மீது விதிக்கக்கூடிய வரி இருக்குல்ல, அந்த வரிக்கு பேர் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ்னு பேர். கார்ப்பரேட் டேக்ஸில் வந்து திரும்ப 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 இவங்க என்ன செய்வாங்க, கன்செஷன் கொடுத்துக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி கன்செஷன் கொடுத்துக்கிட்டே போகும்போது அதுக்கு பேர் வந்து டேக்ஸ் ஃபோர்கான்னு பேர். அதாவது நாங்கள் வரி விதிச்சிருக்கலாம், ஆனால் விதிக்காமல் விட்டது இவ்வளவு. அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1,50,000 கோடி 2,00,000 கோடி அது வருஷம் வருஷம் அதில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அது மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை. நேராக வந்து அவங்களுக்கு போயிடும். இது 2வது வழி. 3வது வழி என்னென்னா, இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும். செஸ்ஸும் சர்சார்ஜும் அப்படின்னா ரொம்ப சின்ன அளவில் இருந்தது. இவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தங்க சுரங்கத்தை பார்த்த மாதிரி அதை கண்டுபிடிச்சி, இப்போ வந்து 2014-15 அந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, மொத்த வரி வசூல் இருக்குல்ல, ஒன்றிய அரசு வசூலித்த பணம், அதில் இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் எவ்வளோ வந்தது அப்படின்னு 1,19,500 கோடி 528 கோடின்னு வச்சுக்கோங்க, 28 கோடி. அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா, மொத்தம் அந்த வருஷத்தில் எவ்வளோ வசூல் பண்ணாங்களோ வரியாக, அதில் 10 விழுக்காடு. அப்போ இதாட்டம் ஒரு 10 பங்கு போட்டுக்கிட்டிங்கனாக்கா 1,19,000 அப்படின்னு சொன்னால் இதாட்டம் 10 டைம்ஸ். அதான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12,00,000 கோடி அந்த வருஷம் என்னவாயிருக்கு மொத்த வரி வசூல். அது வந்து 2014-15. இப்போது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23-24 அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் செஸ்ஸு சர்சார்ஜுமாக வசூல் பண்ணியிருக்கிறது 5,59,000 கோடி. கிட்டத்தட்ட 5,60,000 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, செஸ்ஸும் சர்சார்ஜும். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றிய அரசு வசூலித்த வரி இருக்குல்ல, எது அந்த கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ, அதில் இது 14 விழுக்காடு. யோசிச்சு பாருங்கள். அப்போது இது வந்து என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நியாயமாக பார்த்தால் எதுக்குள்ளே போயிருக்கணும், டிவிசபிள் பூலுக்குள்ளே போகணும். அந்த டிவிசபிள் பூலுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 5,59,000 கோடி 5,60,000 கோடி அதுக்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அது வந்து அதில் 41% அப்படி வந்து மாநிலங்களுக்கு வந்து சேரும். அப்போது அது 14-15லேருந்து 23-24 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இவர்கள் வந்து செஸ்ஸாகவும் சர்சார்ஜாகவும் வசூல் பண்ண மொத்த அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா, தலை மயக்கம் போட்டு விழுங்குவீங்க, 37,58,000 கோடி. அதில் நம்ம மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குற 41% ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,00,000 கோடி. இத்தனை வருஷத்தில் இந்த 16,00,000 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, மாநிலங்களுக்கு கொடுக்காம பட்டை நாமம் சாற்றி அவர்களே வைத்து கொண்டது தான் ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய இந்த தங்க சுரங்க வேலை, தங்க சுரங்க வேட்டை. சரி, அதில் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்குவோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போன நிதிக்குழு என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, வரி வசூலில் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பது அப்படின்னு ஒதுக்குறோம்ல, அதில் உங்கள் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு எத்தனை பர்சன்டேஜுங்கிறதையும் பிரித்து கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஹரிசான்டல் டெவல்யூஷன்னு பேர். ஒவ்வொரு மாநிலங்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது. அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 4.097 விழுக்காடு நமக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இவர்கள் சாப்பிட்ட பணம் இருக்குல்ல ஒன்றியங்களுக்கு கொடுக்காமல், அதில் வரவேண்டியது 16,00,000 கோடி வந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்திருக்கும் கிட்டத்தட்ட 64,382 கோடி வந்திருக்கும் நமக்கு. அப்போ அந்த 64,382 கோடி நமக்கு அந்த பணம் வந்திருந்தால் டெவல்யூஷன் வழியாக ஒன்றியத்திலிருந்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கும் கடன் இருக்குல்ல அதனுடைய அளவு இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும். ஆனால் அதற்கு இல்லாமல் அவர் என்ன செய்து கொண்டாங்கன்னா, இது எல்லாத்தையும் மடைமாற்றி அவர்களே வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது நடந்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வருது. அப்போ இந்த நிதிக்குழு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் ஜிடிபி ரேஷியோ ஒன்று அதிகமாக்குறதுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். 2வது வந்து என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் மறுபடியும் டிவிசபிள் பூலுக்கு கொண்டு போகணும். அப்போ தான் வந்து மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இது இருக்குல்ல பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறையை வந்து நம்ம நீக்க முடியும். அது மாதிரி இல்லாமல் மாநிலங்களே ஏமாற்றி என்ன அவங்களையும் ஏமாற்றி எல்லாரையும் ஏமாற்றி கொண்டு அந்த அரசு வந்து ஒன்றியம் வந்து இப்படி வஞ்சனை செய்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இத்தனை ஆண்டுகளாக அவர்களால் என்ன செய்ய முடியல, கல்விக்கு இன்னும் அதிகமாக ஒதுக்கணும்னு சொல்கிறத ஒதுக்க முடியல, மருத்துவத்துக்கு இன்னும் அதிகமாக செலவு பண்ணணுங்கிறத பண்ண முடியல, மாநிலங்களுக்கு கொடுக்கறதுன்னு நிறுத்துகிறாங்க. அப்படி பண்ணால் மக்களுக்கு உண்டான திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது? அப்போ நமக்கு கடன் வாங்குவதற்கு ஒரு அளவு இருக்குது. அப்போது இவர்கள் வந்து எந்த வகையிலெல்லாம் நமக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அது வந்து நம்ம நேயர்களுக்கும் அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதில் இருக்கிற நுட்பங்களெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற
ஒரு எண்ணத்தோடு தான் இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் இதை குறித்து சிந்தியுங்கள், இது குறித்து பேசுங்கள், எல்லோரிடமும் இதை கொண்டு செல்லுங்கள் என்று கூறி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. Festive Sweet Delights, அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.